Hello everyone. First of all, welcome to in my class. இந்த வீடியோல நம்ம be, do, have இது மூணு சென்டென்ஸ் வர்ற மாதிரி ஒரு 100 சென்டென்ஸ் நான் மேக் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஈஸியா ஸ்கூல் பசங்களுக்கு புரியுற மாதிரி. இப்பதான் நீங்க ஒரு பிகினர் லெவல்ல இருக்கீங்க, நான் இங்கிலீஷ் நல்லா கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, எல்லாத்துக்குமே இந்த வீடியோ கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகேவா? ஏன்னா நீங்க 100 சென்டென்ஸ் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்றது, ஒரு வார்த்தைக்கு அப்புறம் எந்த வார்த்தை வரணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகேவா? நீங்க ஃபர்ஸ்ட் கான்பிடென்ட்டா உங்களை நம்புங்க, நம்மளால இங்கிலீஷ் பேச முடியும், கண்டிப்பா நம்மளால இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிட்டு மத்தவங்க எப்படி இங்கிலீஷ் பேசுறாங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலா நம்மளால பேச முடியும் அப்படின்னு உங்க மேல நீங்க ஒரு ஹோப் வைங்க. ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் இங்கிலீஷ்னாலே பயம், இங்கிலீஷ் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பா கிடையவே கிடையாது. இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு லாங்குவேஜ்னு சொல்லலாம், கம்பேர் பண்ணும்போது, மற்ற லாங்குவேஜ்ல கம்பேர் பண்ணும்போது. ஸோ நீங்க டெய்லி ஒரு 100 சென்டென்ஸ் நீங்க டெய்லி வாட்ச் பண்ணிட்டே இருந்தீங்க, உங்களால பேச முடியுது, அதை பார்த்துட்டு மற்றவங்களால கன்வே பண்ண முடிஞ்சாலே போதும், கண்டிப்பா உங்களால இங்கிலீஷ் டெய்லி உங்களால பேச முடியும். அது மட்டும் இல்ல, நீங்களே உங்க க்ரோ பாப்பீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்க, அதுக்கு பிறகு பேச ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? கிராமர் மிஸ்டேக் வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஃபர்ஸ்ட் பேசுங்க. ஓகே, வாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு சென்டென்ஸா என்னென்ன வருமோ, எப்படி ஃபர்ஸ்ட் தமிழ்ல சொல்லிட்டு அடுத்து இங்கிலீஷ் சொல்லுவேன். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா என்னோட சேர்ந்து கமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் தமிழ்ல சொல்லுவேன், அதுக்கு பிறகு இங்கிலீஷ்ல அதற்கான ஆன்சர் இங்கிலீஷ் என்ன வருமோ அப்படிங்கறத சூப்பரா ஈஸியா சிம்பிளா சொல்லி பார்த்துடலாம். ஓகேவா? சரி, என்னோட தொடர்ந்து நீங்களும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? வாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, நீ அங்கே இருக்கிறாயா, இது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? நீ அங்கே இருக்கிறாயா, இது எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்க பாப்போம், நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஆர் யூ தேர், ஆர் யூ தேர். ஓகே, தேர் அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்கே. ஆர் யூ தேர், இருக்கிறாயா, நீ அங்கே இருக்கிறாயா அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? ஆர் யூ தேர். ஓகேவா? நீ அங்கே இருந்தாயா, நீ அங்கதான் இருந்தையா அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா, அது எப்படி கேட்கலாம்? வேர் யூ தேர், வேர் யூ தேர். ஓகே, வேர் யூ தேர். அங்கே இருக்கிறாயா அப்படின்னா ஆர் யூ தேர், நீ அங்கே இருந்தாயா அப்படின்னு கேட்கறதுக்கு வேர் யூ தேர். இந்த வேர் அப்படிங்கிறது இருந்தாயா அப்படிங்கிறதுக்காக நம்ம வேர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, தேர் அப்படிங்கிறது இருக்கிறாயா அப்படிங்கிற அந்த வெர்ப் கண்டிஷனுக்கு நம்ம தேர் யூஸ் பண்றோம். ஓகேவா? ரெண்டுத்துக்கான டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சுக்கோங்க, மாத்தி யூஸ் பண்ணோம் அப்படின்னா மீனிங் மாறிடும். ஓகே, அடுத்து பாருங்க, நீ அங்கே இருப்பாயா, இது எப்படி கேட்கலாம்? நீ அங்கே இருப்பாயா, இது எப்படி கேட்கலாம்? will you be there, will you be there. அவ்வளவுதான். நீ அங்கே இருப்பாயா, இருப்பியாப்பா அங்க, நீ அந்த இடத்துல நீ இருப்பியான்னு கேக்குறாங்க இல்லையா, அதுதான் நம்ம will you be there அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, நான் ஏன் வரணும், இது எப்படி கேட்கலாம்? நான் ஏன் வரணும்? why should I come, why should I come. நான் ஏன் வரணும்? should அப்படிங்கிறது கண்டிப்பா வரணும்னு கிடையாது, நான் ஏன் இங்க வரணும் அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா, நான் வரணுமான்னு கேக்குறாங்க இல்லையா, அந்த இடத்துலதான் why should I come அப்படின்னு நம்ம அந்த சென்டென்ஸ் பயன்படுத்துறோம். ஓகே, நான் வரமாட்டேன். எங்க ட்ரை பண்ணுங்க, நீங்க ட்ரை பண்ணுங்க பாக்கலாம். நான் வரமாட்டேன் எப்படி சொல்லலாம்? ஐ வில் நாட் கம், ஐ வில் நாட் கம். ஐ வில் அப்படிங்கிறது நான் கண்டிப்பா வரமாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஐ வில் நாட் கம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நீ வரக்கூடாது, இது எப்படி சொல்லலாம்? யூ ஷுட் நாட் கம். நீ வரக்கூடாதுப்பா, யூ ஷுட் நாட் கம். ஓகே, இந்த இடத்துல ஷுட் யூஸ் பண்றோம், அந்த இடத்துல வில் யூஸ் பண்றோம். ஓகேவா? சோ ரெண்டுத்துக்கான வித்தியாசங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பார்க்கலாம், நீ நாளை வருவாயா, நீ நாளைக்கு வருவியா அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா, நீ நாளைக்கு வருவியா, ஸ்கூலுக்கு வருவியா, காலேஜுக்கு வருவியான்னு கேட்பாங்க. நீ நாளைக்கு வருவியா எப்படி கேட்கலாம்? will you come tomorrow, will you come tomorrow. அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. விஷயத்துக்கு வா, மேட்டருக்கு வாப்பா, சீக்கிரம் வாப்பா அப்படி சொல்றாங்க இல்லையா, இது எப்படி கேட்கலாம்? come to the point, come to the point. ஓகே, சீக்கிரம் அந்த விஷயத்தை சொல்றதுக்கு வாப்பா அப்படின்றது நம்ம come to the point அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம், திருப்பி கொடு. ஒரு விஷயம் கொடுத்துருப்போம், ஒரு பொருளுக்கு கொடுத்துருப்போம், திங்ஸ் கொடுத்துருப்போம், அப்ப நம்ம திருப்பி கொடுன்னு நம்ம தமிழ்ல தான் சொல்லுவோம். அது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? கிவ் பேக், கிவ் பேக். கிவ் அப்படிங்கிறது கொடுன்னு அர்த்தம், பேக் அப்படின்னா மறுபடியும் எனக்கு பின்னாடி கொடுத்துரு, பேக் அப்படின்னா பின்னாடி அப்படின்ற அர்த்தம். பட் இந்த சென்டென்ஸ்ல திருப்பி கொடு, மறுபடியும் நம்ம கிட்ட வருது இல்லையா அந்த பொருள், அதனாலதான் இந்த இடத்துல கிவ் பேக் அப்படின்ற சென்டென்ஸை நம்ம பயன்படுத்துறோம். ஓகே, இது உடைந்து விட்டது, இதை எப்படி சொல்லலாம்? இது உடைஞ்சு போச்சுப்பா சொல்றாங்க இல்லையா, இது எப்படி சொல்லலாம்? இட்ஸ் broken, இட்ஸ் broken. ஓகே, broken என்னது? மனசு உடஞ்சிருச்சு, இல்லைன்னா கண்ணாடி உடஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க இல்லையா, அப்பதான் நம்ம இட்ஸ் broken அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இது போதும், இது போதும், எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இது எப்படி சொல்லலாம்? இட்ஸ் enough,
இட்ஸ் எனஃப். ஓகே, எனக்கு இது போதும். எனஃப் அப்படின்னு அர்த்தம் போதும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பாருங்க, நம்பவை இது எப்படி சொல்லலாம்? மேக் பிலீவ். மேக் பிலீவ். ஓகேவா? பிலீவ் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஹோப் அப்படின்னா நம்பிக்கைன்னு அர்த்தம், பிலீவ் அப்படின்னா நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம், எதுவும் சொல்லாத இது எப்படி சொல்லலாம்? எதுவுமே சொல்லாதப்பா அப்படி சொல்றாங்க இல்லையா? டோன்ட் சே எனிதிங். டோன்ட் சே எனிதிங். அவ்வளவுதான். எனிதிங் என்ன அர்த்தம்? எதுவுமே சொல்லாத, எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்ற அர்த்தம் இருக்கு பாத்தீங்களா? அதுக்குதான் நம்ம இங்க சொல்றோம் டோன்ட் சே எனிதிங். ஓகேவா? எதுவும் செய்யாத இது எப்படி சொல்லலாம்? டோன்ட் டூ எனிதிங். டோன்ட் டூ எனிதிங். டூ அப்படின்னு அர்த்தம் செய் அப்படின்னு அர்த்தம். எதுவுமே செய்யாத அப்படின்னு அர்த்தம்னா டோன்ட் டூ அப்படின்ற அந்த கண்டிஷனை நம்ம பயன்படுத்துறோம். ஓகேவா? டோன்ட் டூ எனிதிங். அடுத்து பார்க்கலாம், தனியாக போகாதே. தனியாக போகாத எப்படி சொல்லலாம்? டோன்ட் கோ அலோன். டோன்ட் கோ அலோன். அலோன்னா என்ன அர்த்தம்? தனியா இருக்காத. தனியா ஃபீல் பண்ணுவாங்க சில பேர், தனியாவே இருப்பாங்க, தனியா எங்கேயாவது போவாங்க. அப்பதான் நம்ம தனியா போகாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்பதான் நம்ம டோன்ட் கோ அலோன் அப்படின்ற இந்த சென்டென்ஸை நம்ம பயன்படுத்துறோம். ஓகேவா? நீ வந்திருக்கணும் இது எப்படி சொல்லலாம்? நீ வந்திருக்கணும்பா எப்படி சொல்லலாம்? யூ ஷுட் ஹாவ் கம். யூ ஷுட் ஹாவ் கம். ஓகே, நீ வந்திருக்கணும் அந்த இடத்துக்கு அப்படின்ற இடத்துல என்ன சொல்லலாம்? யூ ஷுட் ஹாவ் கம். இந்த இடத்துல ஷுட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நீ வந்திருக்கணும்னு சொல்றாங்க, நீ கட்டாயம் வரணும்னு சொல்லல பாத்தீங்களா? அதனாலதான் இந்த இடத்துல ஷுட் வந்து நம்ம பயன்படுத்துறோம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம், அடுத்து டெய்லி கம்யூனிகேஷன் சென்டென்ஸ். நம்ம டெய்லி என்னென்ன சென்டென்ஸ் நம்ம பயன்படுத்துவோம் வாழ்க்கையில, நம்ம டெய்லி லைஃப்ல என்னென்ன பேசுவோம், அதுக்கேற்ற மாதிரி இந்த சென்டென்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம், எனக்கு அனுப்பு. எனக்கு அனுப்பு இது எப்படி சொல்லலாம்? சென்ட் டு மீ. சென்ட் டு மீ. அடுத்து பாருங்க, எப்படி சொல்வது? எப்படி சொல்வதுப்பா எப்படி பார்க்கலாம் சொல்லலாம்? ஹவு டு சே. ஹவு டு சே நீங்க சொல்லணும். அடுத்து எப்படி அந்த விஷயத்தை நான் சொல்ல போறேன்னு தெரியல. ஹவு டு சே. ஹவு டு சே. அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. அதெல்லாம் முடிந்தது இது எப்படி சொல்லலாம்? அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு விஷயம் பேசுவோம், அந்த விஷயம் பேசி முடிஞ்சாச்சு. ஒரு வேலை இருக்கும், அந்த வேலையில முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்பதான் நம்ம இந்த சென்டென்ஸை பயன்படுத்துவோம். அதெல்லாம் முடிந்தது எப்படி சொல்லலாம்? தட்ஸ் ஆல் ஓவர். தட்ஸ் ஆல் ஓவர். ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கா? தட்ஸ் ஆல் ஓவர். ஓகேவா? நீ வீட்ல இருக்கியா இது எப்படி சொல்லலாம்? நீ வீட்ல இருக்கியா? ஆர் யூ அட் ஹோம். ஆர் யூ அட் ஹோம். ஓகேவா? நீ வீட்ல இருக்கியான்னு கேக்குறோம், கொஸ்டினா கேக்குறோம். ஓகேவா? ஆர் யூ அட் ஹோம். அந்த இடத்துல நம்ம அட் வந்து பயன்படுத்தணும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம், நான் வீட்டில் இருக்கிறேன் இது எப்படி சொல்லலாம்? நான் வீட்டில் இருக்கிறேன். ஐ ஆம் அட் ஹோம். நீ வீட்டில் இருக்கிறாயா அப்படின்னு கேக்குறதுக்கு ஆர் யூ அட் ஹோம் கொஸ்டினா கேக்குறோம். நான் வீட்டுல தான் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஐ ஆம் அட் ஹோம், நான் வீட்டுல தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம இந்த சென்டென்ஸை பயன்படுத்தலாம். ஓகேவா? ஒவ்வொரு மாதமும் இது எப்படி கேட்கலாம்? எவ்ரி மந்த். எவ்ரி மந்த். ஓகேவா? எவ்ரி அப்படின்னா ஒவ்வொருன்னு அர்த்தம். ஓகேவா? மாதம் ஒரு முறை இது எப்படி சொல்லலாம்? ஒன்ஸ் எ மந்த். ஒன்ஸ் எ மந்த். மாதத்துக்கு ஒரு முறை. ஒன்ஸ் அப்படின்னா என்னது? ஒரே ஒரு தடவை. ஓகேவா? அந்த நேரத்தில் இது எப்படி சொல்லலாம்? அட் த டைம். அட் தட் டைம். ஓகேவா? அந்த நேரத்தில். அடுத்து பாருங்க, ஒவ்வொரு வாரமும் இது எப்படி சொல்லலாம்? ஒவ்வொரு வாரமும். எவ்ரி வீக். எவ்ரி வீக். அடி ஒவ்வொரு மாதமும் பார்த்தோம், அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் எவ்ரி வீக். ஓகேவா? அடுத்து ஒவ்வொரு வருடமும் இது எப்படி சொல்லலாம்? ஒவ்வொரு வருடமும். எங்க ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். எவ்ரி இயர். எவ்ரி இயர். ஓகேவா? ஒவ்வொரு வருடமும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம், எல்லாம் சரியாக உள்ளது. எல்லாம் சரியாக உள்ளது எப்படி இதை சொல்றது சொல்லுங்க? எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, எப்படி இதை சொல்லலாம்? எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட். எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட். எவ்ரிதிங் என்ன அர்த்தம்? எல்லாமே அர்த்தம். எல்லாம் அப்படின்னா எவ்ரிதிங் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இஸ் ஆல் ரைட் அப்படின்னா சரியா இருக்கு. ஆல் ரைட் அப்படின்னு அர்த்தம் சரியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நானும் அப்படித்தான் நினைத்தேன். நானும் அப்படித்தான் நினைத்தேன் இதை எப்படி சொல்லலாம்? ஐ திங்க் சோ. ஐ திங்க் சோ. இதெல்லாம் அடிக்கடி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்திட்டே இருப்போம். நான் அப்படித்தான் நினைச்சேன், நான் அப்படித்தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்போம் இல்லையா? அப்பதான் நம்ம ஐ திங்க் சோ அப்படின்னு இந்த சென்டென்ஸ் நம்ம பயன்படுத்துறோம். ஓகேவா? ஒரு சிறிய வேண்டுகோள் இது எப்படி சொல்லலாம்? ஒரு சிறிய வேண்டுகோள். a small request. a small request. request என்ன அர்த்தம்? வேண்டுகோள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்படி பேசாதே. இப்படி பேசாத சொல்லுவோம் இல்லையா? இப்படி பேசாதே எப்படி சொல்லலாம்? don't talk like this. don't talk like this. ஓகேவா? இப்படி பேசாதப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? don't talk like this. ஓகே?
அப்படி செய்யாதே, அப்படி செய்யாதீங்க, அந்த விஷயத்த பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அப்படி செய்யாதே. டோன்ட் டூ லைக் தட், டோன்ட் டூ லைக் தட். தட் அப்படின்னா அது, அப்படி அதுன்னு அர்த்தம். திஸ் அப்படின்னா இது, இப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அந்த வேர்டுக்கு ஏத்த மாதிரி இந்த சென்டென்ஸ் நம்ம பயன்படுத்தணும். ஓகேவா, மாத்தி போட்டா வேர்டே மாறிடும், வார்த்தையே மாறிடும். ஓகேவா, அடுத்து பார்க்கலாம். இப்படி எழுதாதே, இது எப்படி சொல்லலாம்? இப்படி எழுதாதீங்க அப்படி சொல்றாங்க இல்லையா, எப்படி சொல்லலாம்? டோன்ட் ரைட் லைக் திஸ், டோன்ட் ரைட் லைக் திஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திஸ் அப்படின்னு அர்த்தம், இதுன்னு அர்த்தம், இப்படின்னு அர்த்தம். ஓகே, டோன்ட் ரைட் லைக் திஸ், இப்படி எழுதாத. அடுத்து பார்க்கலாம். அப்படி நடக்காதே, அப்படி நடக்காதே, இது எப்படி சொல்லலாம்? டோன்ட் வாக் லைக் தட், டோன்ட் வாக் லைக் தட். ஓகேவா, தட் அப்படின்னு அர்த்தம், அப்படின்னு அர்த்தம், லைக் வாக் டோன்ட் அப்படின்னா மொத்தமா சேர்த்து சொல்லுங்க பாப்போம். அப்படி நடக்காதே, டோன்ட் வாக் லைக் தட். ஓகே, அடுத்து பாருங்க. எவ்வளவு விரைவில், எவ்வளவு விரைவில், இது எப்படி சொல்லலாம்? how soon, how soon. எனக்கு நினைவுபடுத்து, ரிமைண்ட் மீ. ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன் உங்ககிட்ட நான் அதை ரிமைண்ட் பண்ணணும். அதான் நம்ம இங்கிலீஷ்ல ரிமைண்ட் மீ சொல்றோம், நினைவுபடுத்தணும். நான் ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதாவது ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கணும்னு நான் சொல்லியிருக்கேன், அது எனக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துப்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த இடத்துல நம்ம ரிமைண்ட் மீ அப்படின்னு நம்ம என் மனதுக்கு மறுபடியும் சொல்லு அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ரிமைன் அப்படின்னு நம்ம இந்த கண்டிஷனை பயன்படுத்துறோம். ஓகேவா, இப்ப வரை, இது எப்படி சொல்லலாம்? until now, until now, இப்ப வரை. ஓகே, அதுவரை அப்படிங்கறத எப்படி சொல்லலாம்? until then, until then. then அப்படின்ற சென்டென்ஸ் யூஸ் பண்ணும்போது அதுவரை அப்படின்ற அந்த சென்டென்ஸை நம்ம பயன்படுத்துவோம். ஓகேவா, நேற்று வரை, இது எப்படி சொல்லலாம்? until yesterday, until yesterday, நேத்து வர அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் நம்ம until yesterday. இந்த until அப்படிங்கிற அந்த வெர்ப் கண்டிஷனை பயன்படுத்தி தான் எல்லா சென்டென்ஸுமே நம்ம மேக் பண்ணணும். ஓகேவா, அடுத்து பார்க்கலாம். இன்று வரை, இன்று வரை, இது எப்படி சொல்லலாம்? until today, இன்னைக்கு. என்ன அர்த்தம் இங்கிலீஷ்ல? டுடே அப்படின்னு அர்த்தம். வரை அப்படிங்கிறதுக்கு நம்ம until அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். ஓகே, until today. நாளை வரை, இது எப்படி சொல்லலாம்? until tomorrow, until tomorrow, நாளைக்கு வரைக்கும் பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை நம்ம until tomorrow அந்த வெர்ப் கண்டிஷன் நம்ம பயன்படுத்துறோம். ஓகே, அடுத்த மாதம் வரை, இது எப்படி சொல்லலாம்? until next month, until next month, அடுத்த மாதம் வரை, until next month. ஓகேவா, அடுத்த வருடம் வரை, இது எப்படி சொல்லலாம்? அடுத்த வருடம் வரை. நீங்க சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க பாப்போம். until next year, until next year. எப்போது வரை, இது எப்படி சொல்லலாம்? எப்போது வரை. until when, until when. ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல. அடுத்து பார்க்கலாம். இருக்கட்டும், இது எப்படி சொல்லலாம்? இருக்கட்டும், ஒரு விஷயம் நம்ம கொடுக்க போறோம், டக்குன்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கட்டும், எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ அதுக்கேத்த இங்கிலீஷ் சென்டென்ஸ் என்ன? let it be, let it be. it be என்ன அர்த்தம்? இருக்கட்டும். அந்த பி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல. அந்த பி யூஸ் பண்ணா மட்டும்தான் அது இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த தமிழ் வார்த்தைக்கான ஆங்கில சென்டென்ஸ் கரெக்டா அமையும். ஓகே, இருக்கட்டும் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு இனிமேல் எதை யூஸ் பண்ணணும்? let it be அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, அங்க ஏதாவது பிரச்சனையா, அங்க ஏதாவது பிரச்சனையாப்பா, எப்படி சொல்லலாம்? is there any problem, is there any problem. அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. தேர் அப்படின்னு அர்த்தம் அங்க அப்படின்னு அர்த்தம், ப்ராப்ளம்னா பிரச்சனை அப்படின்னு அர்த்தம். ஓகே, நீ தப்பிக்க முடியாது, எப்படி சொல்லலாம்? யூ cannot escape, யூ cannot escape. நீ தப்பிக்க முடியாது, எப்படி சொல்லலாம்? யூ cannot escape. பிறகு கூப்பிடு, இது எப்படி சொல்லுவீங்க? call me later, call me later. ஓகே, இதெல்லாம் நம்ம போன் பண்றப்போ டக்குன்னு ஒருத்தவங்க கால் மீ லேட்டர் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் பட்டனா அமைக்கி விட்டுருவாங்க. அதுதான் நம்ம பிறகு கூப்பிடு அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த கால் மீ லேட்டர் அப்படிங்கிற இங்கிலீஷ் சென்டென்ஸை நம்ம பயன்படுத்துறோம். ஓகேவா, கதவை மூடு, இது எப்படி சொல்லலாம்? கதவை மூடு. க்ளோஸ் த டோர், க்ளோஸ் த டோர். அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கா? கதவை மூடு, க்ளோஸ் த டோர். நான் உள்ளே வரலாமா? மே ஐ கம் இன், மே ஐ கம் இன். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. என்ன கைவிடாதே, டோன்ட் forsake me, டோன்ட் forsake me. forsake அர்த்தம் கைவிட்டுறாத அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, நீங்க இனிமே சொல்லும் போது என்னை கைவிடாத அப்படின்னு அதே நீங்க சொல்றீங்க அப்படின்னா டோன்ட் forsake me அப்படின்ற இந்த சென்டென்ஸ் நம்ம பயன்படுத்துறோம். ஓகேவா, என்னை ஏமாற்றாதே, என்ன ஏமாத்தாத. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்போம், டக்குன்னு ஒருத்தவங்க சில பேர் நம்மளை ஏமாத்துற மாதிரி நடிப்பாங்க. அப்போ என்ன ஏமாத்தாத அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றதுக்கு பதிலா டோன்ட் சீட் மீ, என்னை சீட் பண்ணாதப்பா எனக்கு தெரியும். ஓகேவா,
டோன்ட் சீட் மீ அப்படின்னு இந்த சென்டென்ஸை பயன்படுத்துங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். என்னை விட்டு விடாதே, இதை எப்படி சொல்லலாம்? என்னை விட்டு விடாதே, டோன்ட் லீவ் மீ, டோன்ட் லீவ் மீ. ஓகேவா, என்ன விட்டுறாதீங்க, கை விட்டுறாதீங்க, நீ விட்டுறாதீங்க அப்படி சொல்றோம் இல்லையா, அதுதான் நம்ம டோன்ட் லீவ் மீ அப்படின்னு இந்த சென்டென்ஸை நம்ம பயன்படுத்துறோம். ஓகேவா, என்னை காயப்படுத்தாதே, என்னை காயப்படுத்தாதே, இதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஹர்ட் மீ, டோன்ட் ஹர்ட் மீ. ஹேட்னா என்ன அர்த்தம்? காயம்னு அர்த்தம். ஓகேவா, மனதார யாரையும் காயப்படுத்தக்கூடாது, அதுதான் நம்ம இந்த சென்டென்ஸை நம்ம பயன்படுத்துறோம். ஓகேவா, என்னை கோபப்படுத்தாதே, இதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் மேக் மீ ஆங்கிரி, டோன்ட் மேக் மீ ஆங்கிரி. ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? என்ன மறக்காதே, என்ன மறக்காதே, இது எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஃபர்கெட் மீ. ஃபர்கெட்னா என்ன அர்த்தம்? மறக்காத அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, எந்த ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் செய்ய போறோம் அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம மறந்துடுவோம், அப்பதான் நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்துறோம். ஓகேவா, ஃபர்கெட் அப்படிங்கிறது என்ன? மறக்க கூடாது, ஒரு விஷயம் பண்றதுக்கு மறக்க கூடாது, அப்பதான் நம்ம டோன்ட் ஃபர்கெட் மீ, என்ன மறக்காதன்னு சொல்றோம். பட் இந்த இடத்துல ஃபர்கெட் அப்படின்னா மறக்காத அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, சோ லிசன் பண்ணிட்டே வாங்க, என்னோட சேர்ந்து வந்துகிட்டே இருங்க. எனக்கு வலியே தெரியல, இது எப்படி சொல்லலாம்? ஐ ஃபீல் நோ பெயின், ஐ ஃபீல் நோ பெயின். நோ பெயின் என்ன அர்த்தம்? எனக்கு வலியே தெரியல அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, எனக்கு அழுகையா வருது, இது எப்படி சொல்லலாம்? ஐ ஃபீல் டியர்ஃபுல், ஐ ஃபீல் டியர்ஃபுல். டியர்ஃபுல் என்ன அர்த்தம்? எனக்கு அழுகையா வருது அப்படிங்கிற இடத்துல டியர்ஃபுல் அப்படின்ற இந்த சென்டென்ஸை நம்ம பயன்படுத்தலாம். ஓகேவா, எனக்கு மயக்கமா வருது, இது எப்படி சொல்லலாம்? ஐ ஃபீல் டிஸி, ஐ ஃபீல் டிஸி. டிஸின்னு என்ன அர்த்தம்? மயக்கம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அந்த மயக்கமா வருது அப்படிங்கிற இடத்துல நம்ம ஐ ஃபீல் டிஸி அப்படின்னு இந்த சென்டென்ஸை நம்ம பயன்படுத்துறோம். ஓகேவா, அது கடினமாக இருந்ததா, அது கடினமாக இருந்ததா, இது எப்படி சொல்லலாம்? வாஸ் இட் டிஃபிகல்ட், வாஸ் இட் டிஃபிகல்ட். வாஸ் அப்படின்னா ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது. ஓகேவா, பாஸ்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா, அப்பதான் நம்ம வாஸ் வந்து பயன்படுத்துவோம். அது கடினமாக இருந்ததா, வாஸ் இட் டிஃபிகல்ட் அப்படின்னு இந்த சென்டென்ஸை நம்ம பயன்படுத்துறோம். ஓகேவா, அது எளிதாக இருந்ததா, அது எளிதாக இருந்ததா, இது எப்படி சொல்லலாம்? வாஸ் இட் ஈஸி, வாஸ் இட் ஈஸி. அது எளிதா இருந்துச்சாப்பா, எப்படி சொல்லலாம்? வாஸ் இட் ஈஸி. ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். இந்த சட்டை எவ்வளவு, இந்த சட்டை எவ்வளவு, எங்க ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஹவு மச் இஸ் திஸ் ஷர்ட், ஹவு மச் இஸ் திஸ் ஷர்ட். ஷர்ட் அப்படின்னா சட்டைன்னு அர்த்தம், ஹவு மச் அப்படின்னா எவ்வளவு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அவன் எப்படி இருக்கிறான், இது எப்படி சொல்லலாம்? ஹவு இஸ் ஹி, ஹவு இஸ் ஹி. ஹி அப்படின்னா அவன் அப்படின்னு அர்த்தம், எப்படி இருக்கிறான்றதுக்கு பதிலா நம்ம ஹவு இஸ் அப்படின்ற இந்த சென்டென்ஸ் நம்ம பயன்படுத்துறோம். ஓகே, ஹவு இஸ் ஹி. அவன் தயாரா, இது எப்படி சொல்லலாம்? இஸ் ஹி ரெடி, இஸ் ஹி ரெடி. ரெடி அப்படின்னா தயாரா இருக்கானா அப்படின்னு அர்த்தம். ஓகே, நான் சும்மா தான் இருக்கேன், இது எப்படி சொல்லலாம்? ஐ ஃபீல் இட்ல், ஐ ஃபீல் இட்லி. சும்மா தான் அப்படிங்கிறது பதிலா ஐடிஎல்இ அப்படின்ற இந்த சென்டென்ஸ் நம்ம பயன்படுத்துறோம். ஓகே, நீ தனியாவா போற, இது எப்படி சொல்லலாம்? ஆர் யூ கோயிங் அலோன், ஆர் யூ கோயிங் அலோன். நீ தனியாவாப்பா போற அப்படின்னு கேக்குறோம் இல்லையா, அப்பதான் நம்ம ஆர் யூ கோயிங் அலோன். ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கா? ஏற்கனவே லேட் ஆகி விட்டது, இது எப்படி சொல்லலாம்? இட்ஸ் ஆல்ரெடி லேட், இட்ஸ் ஆல்ரெடி லேட். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இது என்னுடையது, இது எப்படி சொல்லலாம்? இட்ஸ் மைன், இட்ஸ் மைன். இது என்னுடையது. ஓகே, இது அவர்களுடையது, இது எப்படி சொல்லலாம்? இட்ஸ் தேர்ஸ், இட்ஸ் தேர்ஸ். இது அவர்களுடையது. ஓகே, தேர்ஸ் அப்படின்னா அவர்களுடையது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது அவனுடையது, இது எப்படி சொல்லலாம்? இட்ஸ் ஹிஸ், இட்ஸ் ஹிஸ். ஹிஸ் அப்படின்னா அவன், அவனுடையது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இட்ஸ் ஹிஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது எங்களுடையது, இது எப்படி சொல்லலாம்? எங்க ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இட்ஸ் அவர்ஸ், இட்ஸ் அவர்ஸ். அவர்ஸ் அப்படின்னா எங்களுடையது. ஓகே, நம்மளுடையது, எங்களுடையதுன்றதுல நம்ம அவர்ஸ் அப்படின்ற இந்த verb condition நம்ம பயன்படுத்துறோம். ஓகேவா, அடுத்து பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், இதை எப்படி சொல்லலாம்? நாளைக்கு பாத்துக்கிடுவோம் அப்படி சொல்றாங்க இல்லையா, எப்படி இதை சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். see you tomorrow, see you tomorrow. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நான் நன்றாகவே சமைப்பேன், நான் நன்றாகவே சமைப்பேன், இதை எப்படி சொல்லலாம்? ஐ குக் வெல், ஐ குக் வெல். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியா இருக்கா? என்னால் சமைக்க முடிந்தது, இதை எப்படி சொல்லலாம்? என்னால் சமைக்க முடிந்தது. ஐ குட் குக், ஐ குட் குக். ஐ கேன் குக் அப்படின்னா என்னால சமைக்க முடியும்னு அர்த்தம். என்னால் சமைக்க முடிந்தது அப்படின்ற இடத்துல நம்ம குட் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா, ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க.
நான் சமைக்க வேண்டும். இது எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் டு குக். ஐ ஹாவ் டு குக். எங்க நீங்க அடுத்ததுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகேவா? ஐ ஹாவ் டு குக். நான் சமைக்கணும் அப்படிங்கறத ஒரு பிரசன்ட்ல இருக்கக்கூடிய சென்டென்ஸ்க்கு நம்ம ஹாவ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஐ ஹாவ் டு குக் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? நான் சமைத்தேன். இது எப்படி சொல்லலாம்? நான் வந்து சமைச்சிட்டேன். பாஸ்ட், நான் சமைச்சு முடிச்சிட்டேன். இது எப்படி சொல்லலாம்? ஐ குக்டு. ஐ குக்டு. ஓகே, குக்டு அப்படி என்ன அர்த்தம்? பாஸ்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்பதான் நம்ம இடி வந்து சேர்க்கணும். குக் அப்படிங்கிறது பிரசன்ட், இடி அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்பதான் நம்ம நான் சமைத்தேன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம ஐ குக்டு அப்படின்றது இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். ஓகேவா? நான் சமைக்கிறேன் பிரசன்ட். இது எப்படி சொல்லுவீங்க? ஐ குக். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, பிரசன்ட் அப்படின்னா ஐ குக் அப்படி யூஸ் பண்ணணும். பாஸ்ட் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா இடி வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து நான் சமைப்பேன். இது வந்து எதிர்காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்? தெரிஞ்சு அப்படின்னா கமாண்ட்ல நீங்க சொல்லிட்டே வரணும். ஓகேவா? ஐ வில் குக். ஐ வில் குக். வில் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் எதிர்காலத்துல பண்ண போற ஒரு விஷயம், அதுதான் நம்ம ஐ வில் அப்படிங்கிற இந்த வெர்ப் கண்டிஷன் நம்ம பயன்படுத்துறோம். ஓகேவா? நான் சமைத்து கொண்டிருக்கிறேன். ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். நான் சமைத்து கொண்டிருக்கிறேன். இது எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் குக்கிங். ஐ ஆம் குக்கிங். நான் இப்ப சமைச்சிட்டு இருக்கேன். அதனாலதான் நம்ம ஐ எம் குக்கிங் அப்படிங்கிற இந்த வெர்ப் கண்டிஷனோட இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். ஓகே, நான் சமைத்து கொண்டிருந்தேன். இது எப்படி சொல்லலாம்? நான் சமைத்து கொண்டிருந்தேன். ஐ வாஸ் குக்கிங். ஐ வாஸ் குக்கிங். வாஸ் அப்படிங்கிறது அர்த்தம். ட்ரை பண்ணுங்க. நான் சொல்லியிருக்கேன், ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு, பாஸ்ட் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம வாஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஐ வாஸ் குக்கிங். நான் சமைச்சு கொண்டிருந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நான் சமைத்து கொண்டிருப்பேன். எதிர்காலத்துல நான் சமைத்து கொண்டிருப்பேன். இது எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி சொல்லணும், என் கூட சேர்ந்தேவோம். நான் சமைத்து கொண்டிருப்பேன். எப்படி சொல்லலாம்? ஐ வில் பி குக்கிங். ஐ வில் பி குக்கிங். ஐ வில் குக்கிங்னா என்ன அர்த்தம்? நான் எதிர்காலம் சமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வில் பி குக்கிங் அப்படின்னா நான் சமைத்து கொண்டிருப்பேன். எதிர்காலத்துல ஒரு விஷயம் நடக்க போகுது, நான் சமைக்க போறேன், அதுக்காக நம்ம இந்த வெர்ப் கண்டிஷனோட இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். ஓகே, ஐ வில் பி குக்கிங் அப்படின்னு நம்ம இந்த வெர்ப் கண்டிஷனோட பயன்படுத்துறோம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். இன்னொரு 20 சென்டென்ஸ் இருக்கு, ஈஸியா பார்த்துடலாம். நான் சமைத்திருக்க வேண்டும். எப்படி சொல்லலாம்? ஐ ஷுட் ஹாவ் குக்டு. நான் சமைச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சமைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். ஐ ஷுட் ஹாவ் குக்டு. வேண்டும் அப்படிங்கிற இடத்துல நம்ம கண்டிப்பா ஷுட் வந்து யூஸ் பண்ணியே ஆகணும். ஓகேவா? நான் சமைத்திருக்கலாம். நான் நிறைய பேர் வந்துட்டாங்கப்பா, நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க, நான் நிறைய சமைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்பதான் நம்ம இந்த சென்டென்ஸ் பயன்படுத்தணும். ஐ குட் ஹாவ் குக்டு. ஐ குட் ஹாவ் குக்டு. சமைத்திருக்கலாம். ஓகேவா? இந்த லாம்ன்றது பதிலாக தான் நம்ம குட் ஹாவ் அப்படின்ற இந்த வெர்ப் கண்டிஷனோட இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். ஓகே, நான் சமைத்திருப்பேன். நான் சமைச்சிருப்பேன், இப்ப நிறைய பேர் வந்திருந்தாங்கன்னா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம எப்படி யூஸ் பண்றது? ஐ வுட் ஹாவ் குக்டு. ஐ வுட் ஹாவ் குக்டு. வுட் அப்படிங்கிறது என்ன? வுட் ஹாவ் அப்படின்னா நான் சமைச்சிருப்பேன். அந்த அந்த ஒரு விஷயம் நடக்க போறத நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம பண்ணிருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அப்பதான் நம்ம வுட் ஹாவ் அப்படின்ற இந்த சென்டென்ஸ் நம்ம பயன்படுத்தணும். நான் சமைத்திருக்கிறேன். இது எப்படி சொல்லலாம்? நான் சமைத்திருக்கிறேன். ஐ ஹாவ் குக்டு. ஐ ஹாவ் குக்டு. நான் சமைச்சிருக்கேன். நிறைய பேர் வர்றீங்கல்ல, நான் சமைச்சு முடிச்சுட்டேன், நான் சமைச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்ப நம்ம நான் சமைத்திருக்கிறேன். ஐ ஹாவ் குக்டு. ஓகே, நான் சமைத்திருந்தேன். இது எப்படி சொல்லலாம்? ஐ ஹேட் குக்டு. ஐ ஹேட் குக்டு. நான் சமைச்சிருந்தேன். நான் சமைச்சிருந்தேன், நீங்க சாப்பிட வரல. நான் நிறைய நிறைய சமைச்சு வச்சிருந்தேன், நீங்க சாப்பிட வரல அப்படிங்கிற இடத்துல ஐ ஹேட் குக்ட் யூ வில் நாட் கம். நீ கண்டிப்பா வர மாட்டீங்க. நான் நிறைய சமைச்சிருந்தேன். ஐ ஹேட் குக்டு. நான் நிறைய சமைச்சிருந்தேன், நீங்க யாருமே வரல அப்படிங்கிற இடத்துல நம்ம இந்த இடத்துல ஹேட் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்காக தான் நான் இந்த சென்டென்ஸ் வச்சிருக்கேன். இந்த இப்பயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஷுட் ஹேவ் எங்க யூஸ் பண்ணணும், குட் ஹேவ் எங்க யூஸ் பண்ணணும், வுட் ஹேவ் எங்க யூஸ் பண்ணணும், ஹேவ் எங்க யூஸ் பண்ணணும், ஹேட் எங்க யூஸ் பண்ணணும். எல்லாத்துக்குமே நான் ஒவ்வொரு சென்டென்ஸா கொடுத்துருக்கேன். மறுபடியும் ரிப்பீட்டா பாருங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? நான் சமைத்திருப்பேன். எதிர்காலத்துல எப்படி சொல்லலாம்? நான் சமைத்திருப்பேன். எப்படி சொல்லலாம் எதிர்காலத்துல? ஐ வில் ஹாவ் குக்டு. எதிர்காலத்துல நான் கண்டிப்பா ஒருத்தர் சொல்ல போறோம், நான் சமைச்சிருப்பேன் எதிர்காலத்துல. அப்ப நம்ம எதை யூஸ் பண்ணணும்? ஐ வில். வில் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு விஷயம் செஞ்சாகணும் அப்படிங்கறத நம்ம வில் வந்து யூஸ் பண்ணியே ஆகணும். ஓகே, நான் சமைக்க வேண்டி இருந்தது. நான் சமைக்க வேண்டி இருந்தது. இது எப்படி சொல்லலாம்? ஐ ஹேட் டு குக். எதிர்காலம். நான் எனக்கு சமைக்க வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஹேட்.
ஹேட் டு குக். ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற இடத்துல நம்ம ஹேட் வந்து யூஸ் பண்ணுவோம். எனக்கு சமைக்க வேண்டி இருந்தது நிறையா அப்படிங்கிற ஒரு முடிஞ்ச விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல நம்ம ஹேட் வந்து யூஸ் பண்ணணும். ஹாவ் அப்படிங்கிறது வந்து பிரசன்ட்ல, ஹேட் அப்படிங்கிறது வந்து பாஸ்ட்ல யூஸ் பண்ணுவோம். ஓகே, நான் சமைக்க வேண்டி இருக்கும், இது எப்படி சொல்லலாம்? ஐ வில் ஹாவ் டு குக். ஐ வில் ஹாவ் டு குக். நான் சமைக்கிறத மட்டுமே வச்சு எல்லா சென்டென்ஸும் நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஐ வில் ஹாவ் டு குக். ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கா? எங்கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்க, மறுபடியும் கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அவர்கள் விளையாடுகிறார்கள். இந்த நான் சமைச்சிருக்கேன் அப்படிங்கறத மட்டும் வச்சு ஒரு 20 சென்டென்ஸ் நான் 10-15 சென்டென்ஸ் நான் கொடுத்திருக்கேன். இதை மட்டுமே எதிர்காலம், பிரசன்ட், ஃபியூச்சர், சாரி பாஸ்ட், இது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். மறுபடியும் அதை மட்டும் கேளுங்க, உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஷுட் எங்க யூஸ் பண்ணணும், குட் எங்க யூஸ் பண்ணணும், ஹேவ் எங்க யூஸ் பண்ணணும், ஹேட் எங்க யூஸ் பண்ணணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? வாங்க, இன்னொரு 10 சென்டென்ஸே இருக்கு, பார்த்து முடிக்க போறோம். ஓகே, அவர்கள் விளையாடுகிறார்கள், இது எப்படி சொல்லலாம்? தே ஆர் பிளேயிங். தே ஆர் பிளேயிங். அவர்கள் விளையாடுகிறார்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கா? அவன் வேகமாக ஓடுகிறான், இது எப்படி சொல்லலாம்? he runs fast. he runs fast. ஓகே, அடுத்து பாருங்க, நாம் சந்தோஷமாக இருக்கிறோம். நாம் சந்தோஷமாக இருக்கிறோம், இது எப்படி சொல்லலாம்? we are happy. we are happy. நாம் அப்படின்னு அர்த்தம், நாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, எனக்கு ஒரு தேநீர் வேண்டும். எனக்கு ஒரு தேநீர் வேண்டும், இது எப்படி சொல்லலாம்? I want tea. I want tea. எனக்கு தேநீர் வேண்டும், டீ வேணும்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம want வந்து நம்ம பயன்படுத்துறோம். ஓகே, அவன் மிகவும் உயரமானவன். அவன் மிகவும் உயரமானவன், இது எப்படி சொல்லலாம்? she is very small. she is very small. ஓகேவா? அவள் அப்படின்னு அர்த்தம், அதை மட்டும் மாத்திக்கோங்க. அவள் மிகவும் உயரமானவள் அப்படின்னு வரும், she is very small அப்படின்னு வரும். ஓகேவா? அது ஒரு பழைய புத்தகம், இது எப்படி சொல்லலாம்? that is an old book. அது ஒரு பழைய புத்தகம், எப்படி சொல்லலாம்? that is an old book. ஓகேவா? old அப்படின்னா பழசு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த இடம் மிகவும் அமைதியானது, இது எப்படி சொல்லலாம்? this place is very peaceful. this place is very peaceful. peaceful என்ன அர்த்தம்? அமைதி அப்படின்னு அர்த்தம். ஓகே, அவர் ஓய்வு எடுக்கிறார், இதங்க ட்ரை பண்ணுங்க. he is resting. பிரசன்ட்ல நடக்கக்கூடிய விஷயம், அவர் தூங்கிட்டு இருக்காரு, அதுதான் நம்ம he is resting அப்படின்னு இந்த சென்டென்ஸை நம்ம பயன்படுத்துறோம். ஓகே, அவள் தனது நண்பர்களுடன் வந்தாள். அவள் தனது நண்பர்களுடன் வந்தாள், எப்படி சொல்லலாம்? she came with her friends. she came with her friends. with her அப்படின்னா அவ வந்தா, யாரோட வந்தா? ஃப்ரெண்ட்ஸோட வந்தா, அதான் நம்ம with her friends அப்படின்ற இந்த சென்டென்ஸ் நம்ம பயன்படுத்துறோம். ஓகே, நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாய், ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். you are happy. you are happy. நீ மகிழ்ச்சியாக இருக்கிற அப்படின்ற எப்படி கேட்கலாம்? you are happy, அவ்வளவுதான். அவர்கள் ஒரு கடையில் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு கடையில் இருக்கிறார்கள், எப்படி சொல்லலாம்? they are in a shop. they are in a shop. அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. 99 சென்டென்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். ஓகே, ஈஸியா இருக்கும். நீங்க மறுபடியும் ட்ரை பண்ணுங்க, மறுபடியும் பேசுங்க, ஈஸியா பேசலாம். இங்கிலீஷ் மாதிரி ஈஸியா கத்துக்கிற லாங்குவேஜ் மற்ற எந்த லாங்குவேஜும் கிடையாது. ஓகே, நீங்க உங்களை நம்புங்க, இங்கிலீஷ் பேச முடியும், நம்புங்க, கண்டிப்பா நீங்க ஒரு நாள் சக்சஸ்ஃபுல்லா இங்கிலீஷ் பேசுவீங்க. ஓகேவா? உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, அவர் ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறத எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஆன்சரை கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லிதான் போகணும். ஓகே, எனக்காக இதுக்கான ஆன்சர் வந்து நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லணும், நான் எதிர்பார்ப்பேன் உங்களை. ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.